ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட எம்எஸ் மணிக்கனகா. ஸோ நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனோட பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் தெளியது அடி இப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பானையெல்லாம் எடுத்து வச்சு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்கப்பா. பற்ற வச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அரிசி எதுனா உள்ளே பட்டாதுன்னா அது பொங்கி வரும், பொங்கல் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அரிசி எல்லாத்தையும் அளந்து கொண்டு வந்து வச்சுருந்தேன். வச்சுட்டு அது என்ன பண்ணுவாங்க நம்மளுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால் எங்கள் அத்தை வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அரிசியெல்லாம் எடுத்து கிழக்க பார்த்து நின்று அந்த பானையை 3 சுற்றி அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து அது உள்ள பானைக்குள்ளே போடணும். போட்டுட்டு அது இல்லாமல் தொட்டு கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 வாட்டி நம்ம சுற்றிட்டு தான் அந்த அரிசி எல்லாமே நம்ம உள்ளே போடணும். ஸோ அதனால் நானும் அத்தை சொல்கிறபடியே நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணினேன். உங்களில் யாருக்கெல்லாம் இப்படி அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து எங்கள் அத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ சொல்லி கொடுக்காங்க, நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பானை வைக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம்னா அவங்க சொல்கிறத வந்து எப்போவுமே நம்ம கேட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அரிசி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அப்புறம் அவங்க கொஞ்சோண்டு வைக்கணும் அப்படின்னாங்க சாஸ்திரப்படி. ஸோ அதனால் நானும் கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிண்டி விட்டு அப்புறம் ஓலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவும் சேர்ந்து ஓலை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2வது பானைக்கு வந்து நம்ம அரிசி போடணும்னு சொன்னாக்கா நான் எல்லாத்தையுமே அதை அளந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் போய் அளந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலை போடணுமேன்னு சொல்லிட்டு என்னோட குழந்தை ஒய்ஃப் வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து திருச்செந்தூருக்கு வந்து நடந்து போனாங்க. ஸோ நடந்து போனதில் வந்து அந்த வெயில் ரொம்ப வெயில் அடிக்குமா நடக்கும்போது. ஸோ அதில் வந்து கால் ரொம்ப பொத்திரிச்சு. ஸோ அதனால் அவளால் நொண்டி தான் நடந்துட்டு வந்தா. ஸோ என் வீட்டால் சும்மா இருக்காம என்னோட மாமா அவளை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன நொண்டிட்டு வர, என் குழந்தைய நொண்டி நானா அதுக்கப்புறம் வாழை போடணுமே, ஏன்னா பொங்கல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேபிள் எடுத்து கொடுத்தாங்க என்னோட குழந்தை ஒய்ஃபுக்கு உட்காரதுக்கு. ஸோ உட்காந்த பிறகு டக்குன்னு வாழையை போட்டு அதை பொங்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன சம்பவம் நடந்துட்டுனா, நான் வீடியோ எடுத்துருந்தாக்கா மச்சான் வந்தாங்க. மச்சான் வந்துட்டு சொன்னாங்க, நீ தான் தீயை போடுற மாதிரி வீடியோ எடுக்கணும், அவளை எதுக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன தீ போடுறதுக்கு போக சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குழந்தை ஒய்ஃபுக்கிட்ட நான் ஃபோனை கொடுத்துட்டு நானும் தீ போடலாமேன்னு சொல்லிட்டு போனேன். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்களே பாருங்க. எங்க மச்சான் வந்து நான் அந்த டேபிள் உட்கார போலான்னு சொல்லிட்டு போனேன். மச்சான் வந்து பின்னாடி ஓடி அந்த டேபிளை தூக்கிட்டாங்க. அதான் அந்த சம்பவம் நடந்துச்சு.
இதோட தொடர்ச்சியான வீடியோ நம்ம பார்ட் 3ல சந்திக்கலாம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.